நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த 2025 வருஷத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கடந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டவரை விசுவாசித்து தேவனுடைய மகிமையை காணக்கூடிய அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை நடத்தியிருப்பார் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். தேவன் நல்லவர், ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வருஷத்தில் விசுவாசத்தின் பார்வையோடு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். தேவனுடைய மகிமையை நாம் கண்டுகொள்வோம். ஆண்டவர் நல்லவர். சரி, வேத புஸ்தகத்தை திருப்பிக்கோங்க. உங்களுடைய ஸ்தோத்திரம் ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த செய்திகளை நீங்கள் எழுதி வைத்து திரும்ப திரும்ப அதை தியானிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுவார். கேட்டுட்டு அப்படியே போனீங்கன்னா அது காற்று வாக்கில் அப்படியே போயிடும். எழுதி வச்சு அதை நீங்கள் தியானிப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் நல்லவர். சரி, இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நல்ல கவனிங்க. இன்னொரு வேத பகுதியை வாசிக்கலாம். ஏசாயா 44 அதனுடைய 21ஆம் வசனத்திலே இப்படியாய் பார்க்கிறோம். யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். இரண்டு வேத பகுதியிலையும் ஒரு சம்பவம் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு மறக்காத கர்த்தர். இந்த மறக்காத கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த 2025 வருஷத்தில் கடந்த செய்தியில் நம்ம கேட்டதனுடைய தொடர்ச்சியை போல நாம் ஆண்டோடைய வார்த்தையை தியானிப்போம். விசுவாசிக்க வேண்டும் என்ற கேட்ட அந்த வார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு கேட்கிற வார்த்தை என்னை மறக்காத கர்த்தர் அப்படிங்கிறத விசுவாசிங்க. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சங்கீதத்தில் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ரெண்டுக்குமே ஸ்தோத்திரம். இங்கே எளியவன், அங்கே இஸ்ரவேல் என்று ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்தில் நாம் எளியவர்களாக இருந்தால் மேக்சிமம் நம்மளை மறக்க தான் செய்வாங்க. ஏன்னா நம்மகிட்ட எந்த சோர்ஸும் கிடையாது, நம்மகிட்ட எந்த வசதியும் கிடையாது, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நாம் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள் இந்த உலகம் நம்மை தள்ளுகிறது, நம்மை பார்க்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை அப்படிங்கிறார். இந்த வருஷத்தில் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒரு தைரியத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறாரு. ஒருவேளை உங்களை பார்த்து சொந்தக்காரங்களோ, உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ, ரொம்ப நெருக்கமான நண்பர்களோ, நீ ரொம்ப எளிமையாக இருக்கிற, நீ எதுக்குமே பிரயோஜனமற்றவன், உன்னை எதுலையுமே உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு சொல்லாத அளவுக்கு உங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்கன்னா நீங்கள் வருத்தப்பட்டு நொந்து போயிருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு வேணா அப்படி தெரியலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய பார்வையில் மறக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இல்லை, அவரால் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே நீ மறக்கப்படுவதில்லை.
ஆண்டவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். மறக்கப்பட்ட அனுபவத்தை மனிதன் எதனால் அவனுக்குள்ள அந்த மறக்கிற அனுபவம் வருதுன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், மதி, அதாவது ஞானம் என்று சொல்லுவார்கள். மதி இழக்கிற ஒரு மனுஷன்தான் மறக்க நேரிடும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தேவை நிறைவேற வரைக்கும் தான் ஒரு மனுஷனை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. தேவை முடிஞ்சிருச்சா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவங்க தேவையில்லை, அப்போ மறந்துடணும். சொல்லுவாங்க காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில் நடக்கு. அந்த வார்த்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நல்ல நிலைமையில் இருந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையை, உங்களோடு இருக்கிறவர்கள், உங்களோடு பழகினவர்கள், உங்களோடு நெருக்கமாக இருந்த உறவுகள் உங்களை பயன்படுத்தி அவர்கள் பலனடைந்த பிறகு நீங்கள் எளிமையாக்கப்பட்டதுனால உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், உங்களை மறந்துருக்கலாம். அதை நினச்சி உங்கள் வாழ்க்கையில் நொந்து போய் உங்கள் வாழ்க்கையை இனி அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்பட்டு போவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்பட்டு போவதில்லை. இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை விசுவாசித்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மறக்கப்பட்டு போவதில்லை. மறந்து போகக்கூடிய அனுபவத்துக்குள் கர்த்தர் ஒருபோது என்ன விடமாட்டார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள தளத்தெடுக்கட்டும். கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 31:12 வசனத்தில் இந்த மறக்கப்படுகிற அனுபவத்தை குறித்து சங்கீதக்காரன் இப்படியாக அவர் சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானே. மறக்கப்படுகிற அனுபவத்துக்கு அருமையான தாவீது இந்த அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. செத்தவனை போல எல்லாராலும் நான் முழுவதும் என்ன செய்யப்பட்டேன், மறக்கப்பட்டேன். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எல்லாராலும் மறக்கப்பட்டுட்டோம், சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிட்டோம், நாங்கள் என்ன பண்ணணுன்னே தெரியல, எங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தவங்க எல்லாரும் எங்களை மறந்துட்டாங்க, கேட்டால் உங்களை தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் செய்ய வேணாம், ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எளியவன் நீ மறக்கப்பட்டு போவதில்லை, என்றைக்கும் நீ மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற கர்த்தர் அல்லவா, அவரை நீங்கள் நோக்கி பாருங்க, அவரை நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிச்சயமாக அந்த வருஷத்தில் அவர் விளங்க பண்ணுவார். நிச்சயமாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார். உங்களை சாதாரணமாக நினைக்க வேண்டாம், உங்களை அற்பமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் உங்களை மறக்கலை, அவர் உங்களை மறந்து போகவே மாட்டார். கர்த்தர் நல்லவர். சரி, வேதத்தில் ஒரு 2 நபர்களை மாத்திரம் நான் உங்களுக்கு அடையாளமாக காட்டி உங்களுக்குள்ள கர்த்தர் மறக்கவில்லை அப்படிங்கிற அனுபவத்தை உங்களுக்குள்ள கொண்டு வர தேவனுடைய ஆவியானவர் பேசுவாராக. முதலாவது ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவர் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பை நினையாமல் என்ன செய்து விட்டான்? மறந்து விட்டான். இங்கே நாம் வாசிக்கிற அருமையான இந்த சம்பவம் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு 2 பேருக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறாரு. ஒருவர் பானபாத்திரக்காரர், இன்னொருத்தர் சுயம்பாக்கின் தலைவன். 2 பேருக்கும் கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன், கிரிட்டிக்கலான ஒரு நிலைமை. 2 பேருக்கும் வந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்பு அழகாக சொல்கிறாரு. அர்த்தத்தை சொல்லிட்டு நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு அங்கே போட்டிருக்கு, இதுதான் அர்த்தம், அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது, நீங்க வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும்னு சொன்னான். யோசேப்பு அவங்களுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தீர்வை, சொப்பனத்துக்கு தீர்வை சொல்லியாச்சு. குறிப்பாக பானபாத்திரக்காரனுக்கு அந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் சொல்லப்பட்டது. அப்படி சொன்ன பிறகு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நினைத்து, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து இந்த காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும்.
நல்லா கவனிக்கணும். இதை போல் சம்பவங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இதை போல் ஒரு சூழ்நிலைக்கு ஊடாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் என் கூட தான் பேசுகிறாருன்னு சிலர் இந்த வார்த்தையை கேட்கும் போதே நீங்கள் பேசுகிறத நான் ஆவியில் பார்க்குறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நீங்கள் அநேகருக்கு நன்மை செஞ்சுருக்கீங்க. நீங்கள் அநேகருக்கு அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை உண்டு பண்ணக்கூடிய இடத்துல அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கீங்க. அந்த இடத்துலலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும், எனக்கு இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் உபகாரமாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அநேகர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனால் அவங்க வேலை முடிஞ்ச அடுத்த செகண்டே உங்களை மறந்துட்டாங்க, உங்களை மறந்தே போயிட்டாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்து போனான். யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த அர்த்தம் அவனுக்கு பிரயோஜனமாக இருக்க போகுது, அவன் நிச்சயமாக பார்வோனிடத்தில் போய் நிற்பான், பார்வோனிடத்தில் சொல்லி நம்முடைய நியாயம் வெளிப்படும், நம்ம விடுதலை ஆயிடலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் தேவன் என்ன செய்தார்னா, தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதான் நடக்கும். பானபாத்திரக்காரன் எப்போ உபயோகப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. பானபாத்திரக்காரனை விசுவாசிக்குவதை விட தேவனை விசுவாசிப்பது பெரியது அப்படிங்கிறத தேவன் அந்த இடத்துல உறுதிப்படுத்த அவர் விரும்பினார். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் சில சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு மட்டும்தான் சொல்யூஷனாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் யோசேப்பை போல மறக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் காணக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் அதை அனுமதிச்சிருக்கிறார். ஆகவே யோசேப்பு மறக்கப்பட்டானா அப்படின்னா இல்லை. நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 41ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இதுதான் என் நினைவில் வந்தது, இன்றுதான் என் நினைவில் வந்தது அப்படின்னு அவன் நினைவு கூறக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு நேரத்தை கர்த்தர் அனுமதித்தார். எந்த சொப்பனத்தினால் அர்த்தம் சொல்லப்பட்டு எந்த சொப்பனத்தினால் மறக்கப்பட்டு போனானோ அதே போல ஒரு சொப்பனத்தை மறுபடியும் எந்த நபரிடத்தில் உயர்த்தப்பட்டானோ அவருக்கு சொப்பனத்தை கொடுத்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக யோசேப்பை கர்த்தர் நிறுத்த கர்த்தர் விரும்பினார். குறுகிய ஒரு மனப்பான்மைக்குள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வைக்க விரும்பல. விரிவான ஒரு நிலைமைக்குள் உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றுவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு, உயர்ந்த நிலைமையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்காகவே ஆண்டவர் சிலருடைய எண்ணத்திலே உங்களை மறக்க வைத்தார். அவர் மறக்காத தகப்பன் அல்லவா? நீங்கள் எளிமையாய் இருக்கிறது அவருக்கு தெரியும் அல்லவா? நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாய் மற்ற எந்த காரியத்தின் மேலேயும் அதிக கவனம் செலுத்தாமல் ஆண்டவரை மட்டும் நம்பக்கூடியவங்களா, ஆண்டவர் எனக்கு துணையாயிருக்கிறார் அவரை விசுவாசிக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான உயர்வு, உங்களுக்கான மேன்மை, உங்களுக்கான ஒரு நல்ல ஸ்தோத்திர வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு அல்ல, எதிர்பாராமல் இருக்கிற உங்களுக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கர்த்தர் கொண்டு வந்தார். இவன் இப்போ தான் சொல்கிறான், இன்னைக்கு தான் எனக்கு நினைவில் வந்தது நான் செய்த குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்வோனிடத்தில் நாங்கள் எப்படி உயர்த்தப்பட்டோம், எப்படி நாங்கள் இங்கே வந்தோம், இதெல்லாம் ஒரு மனுஷன் எங்களுக்கு சிறைச்சாலையிலே சொல்லிட்டானோன்னே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பார்வோன் அவர்களை அங்கே இருந்து யோசேப்பை அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வர அழைப்பு கொடுக்குறான். 14ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா! ஆண்டவர் நல்லவர். நான் வாசித்த அருமையான வேத பகுதியில் பார்வோனால் அழைக்கப்பட்ட அந்த அனுபவத்தை எப்படி பார்க்க வேண்டும்னா, அப்போவே இருந்து அவனுடைய வாழ்க்கையில் உயர்வுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2025ஆம் வருஷத்தில், கடந்த வருஷத்தில் கூட நீங்கள் இப்படி நினச்சிருக்க மாட்டீங்க, இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சி கூட பார்த்துருக்கோம். ஆனால் நடக்கும். எப்போ கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா இதை விட பெரிதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் காண செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் மறக்கப்பட்டான் என்ற அந்த
அனுபவத்தை மாற்றினார். மறக்கப்படவில்லை என்ற ஒரு புதிய ஒரு சரித்திரமான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறாரு. பார்வோனுக்கு சமமான ஒரு அதிகாரமுள்ள ஒரு பொசிஷனில் யோசேப்பை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். அவன் எதிர்பாராத ஒரு மேன்மையை, அவன் எதிர்பாராத ஒரு அதிகாரத்தை, அவன் எதிர்பாராத ஒரு அதிசயமான ஒரு வாழ்வை அவன் காணும்படி கர்த்தர் செய்தார். அவன் எளிமையாய் இருந்ததினால், எளிமையாய் அவன் மனிதரால் பார்க்கப்பட்டதினால் அவனை கர்த்தர் மறக்கவில்லை. மகிமையான அனுபவத்தை காண கர்த்தர் செய்தார். இரண்டாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். யோபு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். யோபு அதனுடைய 19ஆம் அதிகாரம், யோபு 19ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எப்படியாய் வாசிக்கிறோம்? என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். 19ஆம் வசனம், என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளாய் மாறிட்டாங்க. என் சிநேகிதர்கள் என்ன செய்யறாங்க? மறந்து விட்டாங்க. என் சிநேகிதர்கள் எனக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா விரோதிகளாக மாறிட்டாங்க. யோபுடைய வாழ்க்கையில் மறந்தவர்கள் மறந்து போனாங்கன்னு பார்த்தா விரோதிகளாக மாறிட்டாங்க. மறந்தாதானே விரோதிகளாக முடியும். மறக்காதவங்க விரோதிகளாக முடியாது. சொல்லுவாங்க, நீங்கள் கூட தானே இருந்தீங்க, அவங்களோட இருந்தானே இருந்தீங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ நல்ல தொடர்பு. இல்லை, கிடையாது, அவனுக்கும் தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க. யோபு வாழ்க்கையில் சிநேகிதர்கள் மறந்துட்டாங்க. 3 சிநேகிதர்களும் மறந்து அவனை என்னெல்லாமோ பழி சுமத்தி அவனுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆவறதுக்கு காரணம் அவன் செய்த தவறு, அவன் செய்த பாவம், அவன் செய்த அக்கிரமம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவனோடு வந்து பேசுகிறாங்க. அவன் சொல்கிறான், என் சிநேகிதர்கள் என்னை மறந்துட்டாங்க. என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தாங்க, என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாங்க, என் மேலே எவ்வளோ சிநேகமாக இருந்தாங்க, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, என்னை விரோதியாக பார்க்குறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த 2025ஆம் வருஷத்தில் ஒருவேளை உங்களை சிநேகிதர்கள் மறந்து போகலாம். நகமும் சதையுமா நாங்கள் இருந்தோம்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு முன்னால் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த மனிதர்கள், அந்த சிநேகிதர்கள், அந்த ஸ்தானத்தில் இருந்தவர்கள் உங்களை மறந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உலக பிரகாரமாக இருக்கிற சிநேகர்களை விட அவர் நம்முடைய வாழ்க்கையில் காட்டுற சிநேகத்தை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மேலே அவர் சிநேகம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதனாக இருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் அந்த அளவுக்கு நேசித்தார். ஒரு தேவனாய் அல்ல, ஒரு கடவுளாய் அல்ல, அவனோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு சிநேகிதனை போல ஆண்டவர் அவனோடு பேசினார், அவனோடு பழகினார், அவனோடு அந்த ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கத்த வச்சுருந்தார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உலக பிரகாரமாக இருக்கிற நட்பு தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு நாள் மறக்கப்படும். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யார் உங்களை தள்ளினாலும், யார் உங்களை மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளையே, யோபுடைய சிநேகிதர்கள் எல்லாம் மறந்தாங்க, ஆனால் ஆண்டவர் அவனை மறக்கலை. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், யோபுடைய சிநேகிதர்கள் இந்த 19ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அறிமுகமானவர்கள் எல்லாம் அவனை அந்நியனாக பார்த்தாங்க. அவனுடைய பார்வைக்கு இவன் பரதேசியை போல தெரிஞ்சான். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரர்கள் இவனுடைய உத்தரவை கீழ்ப்படியவே இல்லை, கேட்கவே இல்லை, செவிசாய்க்கவே இல்லை. இவனை அசட்டை பண்ணாங்க, இவனுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தாங்க. இவன் சிநேகிதர்கள் இவனை வெறுத்து விரோதிகளாக பார்த்தாங்க. இந்த சம்பவம் எல்லாம் இந்த வசனங்களில் வாசிக்கிறோம். இவன் சொல்கிறான், இதை எல்லாரும் மறந்துட்டாங்க, சிநேகிதர்கள் மறந்துட்டாங்க, நான் என்ன செய்ய? ஆனால் ஆண்டவர் மறக்கலை. 42ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, யோபனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இவனை யாரு வெறுத்தார்களோ, யாரு மறந்தார்களோ, அவர்கள் மறக்க நேர்ந்த அந்த நிமிஷத்தில் இருந்து அவனை வெறுக்க, அவனை விரோதிக்க தொடங்கின அந்த நிமிஷத்திலே அவர்கள் சிறையிருப்புக்குள் தள்ளப்பட்டார்கள். சிறையிருப்பை போல ஒரு அனுபவத்துக்குள் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை நேசிக்கிற ஆண்டவர், உங்களை மறக்காத ஆண்டவர், உங்களை உங்களை மறக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் சிறைக்குள்ளாக தள்ளப்பட்டது போல அவருடைய வாழ்க்கையில் இருக்காங்க. ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை மறக்காத கர்த்தரை மட்டும் நீங்கள் விசுவாசிங்க. யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது போல உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்.
கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவர் நிச்சயமாக என்னை மறக்கவே மாட்டார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், என்னை மறக்காத கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், என்னை மறக்காத கர்த்தரை ஆராதிக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள்ள பூரணமாக இருக்குன்னா, யோசேப்பை ஆண்டவரை மறக்காமல் அற்புதத்தை செய்தவர், யோபுவை மறக்காமல் அவனுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான நன்மையை கொடுத்தவர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் தருவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தையை விசுவாசிப்பீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க கண்களை மூடுவோம். கர்த்தர் நல்லவர். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்குற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள். என்னை மறக்காத கர்த்தர், என்னை மறந்து போகவே இல்லை. இந்த வார்த்தையின் மூலம் என்னோடு கூட பேசுகிறார். யோசேப்பை மறக்கவில்லை, யோபுவை கர்த்தர் மறக்கவில்லை, என்னை அவர் மறக்கவே இல்லை. இப்போ நான் சந்திக்கிற பிரச்சனையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, மறக்காத கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்ற வார்த்தையை நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, எனக்கும் ஒரு நன்மையை, எனக்கு ஒரு மேன்மையை, எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் ஏற்படுத்த வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை நீங்கள் செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்டு அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஜோசுவா டிவிக்காக இந்த வருஷத்தில் எல்லைகளை பெரிதாக்கி இன்னும் அநேக ஊழியங்களை தொடங்குவதும் அநேக ஊழியங்களை செய்யவும் கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ. ஆமென்.